தள்ளினாலும் நம்ம ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. பஞ்சமென்று வருபவரை பஞ்சமென்று வாழ்பவரை தள்ளாத நேசர், பஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசர். அஞ்சிடாதே மகனே மகளே உன்னை தேற்றிடவே உனக்கு ஒருவர். சகோதரனே, நீ கவலைப்பட அவசியம் கிடையாது. இயேசுவை நேசிக்கும்படியா இருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் இயேசுவை ஒரு நாள் மறக்க மாட்டார். ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை உனக்கு ஒருவர். இயேசு ரொம்ப நேசிக்கியா. உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு ரொம்ப நேசிக்கிறார். என்னை உள்ள கைகளில் தனிமையின் பாதையில் தகப்பனே உத்தோலில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உத்தோலில் சுமந்ததை நான் மறப்பேனோ. கடந்த மாதம் முழுவதும் கத்திரமனை சுமந்திருக்கிறார். 28 நாளும் கத்திரமனை சுமந்திருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் கத்திரமனை சுமந்திருக்கிறார். நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளது திறந்தப்பா உமக்கு நன்றி அப்பா. எங்களை சுமந்தீரே உமக்கு நன்றி. எங்களை சுமந்தீங்களே உங்களுக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்ச் மாதத்துல கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, அவர் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றினார். யாபேசுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மாதத்துல நம்ம சபைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு நிறைவேற்றினார். நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா ஜெபத்திற்கும் என் தேவன் பதில் உடனே தர வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் வார்த்தையின் பிரகாரம் இந்த மாதத்திலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களை கர்த்தர் பெரிய பண்ணுவாராக. உங்களை கர்த்தர் நடத்துவாராக.
ஆண்டவரே அப்படியே செய்யுங்க இயேசுவே நீ அப்படி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் praise the Lord hallelujah கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை ஒருமித்து வரவேற்போம் praise the Lord hallelujah கர்த்தர் நம்மோடு இடைப்பட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் என்னாகும் எழுதின புத்தகம் 26வது அதிகாரம் என்னாகும் 26வது அதிகாரம் அப்படியே 59வது வசனத்தை வாசிப்போம் அம்மாருடைய மனைவிக்கு எகோபேத் என்று பெயர் அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி அவள் அம்ரோனுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியுமான மிரியாமையும் பெற்றார் கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு இன்றைக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளிலே ஆரோனின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பின் கீழே அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் ஆமென் ஹalleluya சத்தமா சொல்லுங்க ஆமென் ஹalleluya ஆரோனின் ஆசீர்வாதங்கள் தேவன் ஆரோனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார் அதே காரியத்தை இன்றைக்கும் சபையிலே இருக்கிற எல்லா ஆரோனுக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் கர்த்தரை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹalleluya ஆரோனை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தாரோ ஆரோனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படியெல்லாம் மேன்மையான காரியங்களை செய்தாரோ சொல்றோம் இந்த வாரமும் வருகிற வாரங்களிலும் இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம் சொல்றோம் எப்படியாவது இந்த பிரசங்கம் முடிவதற்குள்ள ஆரோனுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் சபையாய் சொல்லிருக்க போகிறோம் கர்த்தரை தட்டி அவருடைய வார்த்தைகளை விசேஷமாய் தேவன் தெரிந்து கொண்டார் praise the Lord hallelujah ஸ்தோத்திரம் இந்த நாம் வாசிக்கிற வசனத்திலே லேவி கோத்திரத்திலிருந்து ஒரு சகோதரிக்கு பிறந்த ஸ்தோத்திரம் பிள்ளைகளை குறித்து வாசிக்கிறோம் முதலாவது அவன் பேர் ஆரோன் இரண்டாவதுடைய சகோதரன் யாரு மோசே மூன்றாவதுடைய சகோதரி யாரு மிரியாம் ஸ்தோத்திரம் மோசேக்கும் மிரியாவுக்கும் மூத்த சகோதரனாக இந்த ஆரோன் ஸ்தோத்திரம் பிறந்தான் ஸ்தோத்திரம் பிறந்த நாளிலிருந்து இந்த ஆரோன் மேல ஆண்டவர் ஒரு கண் வச்சுட்டே இருந்தார் எத்தனை சொல்றேன் சத்தமா சொல்லுங்க ஆமென் ஹalleluya வசனத்தை வாசிப்போம் யாத்ராகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் யாத்ராகமம் 4:16 வசனம் அவன் உனக்கு பதிலாக பேசுவான் 4:14 அப்பொழுது கர்த்தர் கோபமுண்டவராகி ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று நான் அவனை அறிவேன் ஹalleluya சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆமென் ஹalleluya ஆண்டவர் இந்த ஆரோனை குறித்து இன்ட்ரோ듀ஸ் பண்றார் ஆரோன் அப்பதான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறார் ஆரோனுக்கு முன்பதாகவே பல வருடத்துக்கு முன்பதாகவே மோசே குறித்து என்ன செய்யணும் வாசிக்கிறோம் மோசே சின்ன குழந்தையில இருந்து மோசே குறித்து என்ன செய்யும் தெரியும் பிறந்ததுல இருந்து 3 மாதம் ஒழித்து வைக்கப்பட்டதிலிருந்து அந்த நாணப்பட்டியில செஞ்சு போனதிலிருந்து சொல்றோம் அவன் வளர்ந்து ஒரு கொலை செஞ்சு சொல்றோம் அங்கிருந்து ஓடி வந்து தன்னுடைய மாமா வீட்டுல கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேல இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் ஆரோனை முதலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க இந்த 80 வருஷ காலத்திலும் ஆரோனை குறித்து பார்க்கவே முடியாது ஃபுல்லா மோசே தான் முதல் 3 அதிகாரங்கள் 4 முதல் அதிகாரங்கள் எல்லாம் மோசே கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் போய்விட்டது 80 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் சொல்கிறார் உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் அல்லவா அவன் நல்லா பேசுவான்ல அவனை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆமென் ஹalleluya ஆரோன் என்பவன் தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லுங்க ஆரோன் என்பவன் தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டவன் நான் சொல்கிறேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் விசுவாசிகள் கருத்தை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறார் ஹalleluya தேவனால் நீங்கள் அறிந்து கொள்ளப்பட்டவர்கள் தாவீது சொல்கிறான் என் தாயின் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் தாயின் கருவில் இருப்பதற்கு முன்பதாகவே கர்த்தரை அறிந்து வைத்திருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை நம்ம மறந்துட்டாரே ஆண்டவருக்கு எல்லாம் ஞாபகம் வருமா ஆண்டவர் நினைப்பாரா இப்படி நம்ம யோசிச்சு இருக்கிறோம் நல்லா கவனிங்க 80 வருஷம் கழிச்சு கூட ஆண்டவர் அவரை மறக்க மாட்டார் எத்தனை ஆமென் சொல்றீங்க சத்தமா சொல்லுங்க ஆமென் ஹalleluya ஆண்டவரால ஒரு நாள் நாம் மறக்கப்படுவது கிடையாது ஒருவேளை மோசேயை கர்த்தர் அழைச்சிருக்கலாம் மோசேயை கர்த்தர் உயர்த்தி இருக்கலாம் மோசேக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம் மோசேக்கு கர்த்தர் மேன்மையை கொடுத்திருக்கிறார்
பொழுதே மோசே எங்கதான் வளர்ந்தான்? ஒரு 3 மாதம் கழிச்சு டைரக்டா எங்க வளர்ந்தான்? அரண்மனை. டைரக்டா அரண்மனை வளர்ந்தான். ஒருவேளை இந்த ஆரோனுக்கு அரண்மனை அளவுக்கு வளரக்கூடிய ஒரு கிருபை இல்லாம இருந்திருக்கான். அரண்மனை அளவுக்கு உயர போகக்கூடிய ஒரு திறமை இல்லாம இருக்கலாம். மோசேயை போல அநேக கலைகள், அநேக வித்தைகள், அநேக ஞானங்களை கற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஆரோனை மறந்து போகவில்லை. உண்மையான வார்த்தை. உங்க குடும்பத்துல ஒருவேளை நிறைய பேர் இருக்கலாம், நல்ல படித்தவங்க இருக்கலாம், நல்ல ஞானவான்கள் இருக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கிறவங்க இருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இவங்களுக்கு எல்லாம் என்ன, இவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் தானே இப்படி இருக்கிறேன், எனக்கு யார் இருக்கிறா, யார் என்ன யோசிக்கிறா? நீங்க ஒரு நாளும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மோசேயை கர்த்தர் எப்படி ஞாபகம் வைத்திருக்கிறாரோ அதை காட்டிலும் கர்த்தர் ஆரோனை ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை காட்டிலும் கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரால ஒரு நாளும் மறக்கப்படுவது கிடையாது. 70 வருஷம் கழிச்சு சொல்லுறா. நான் நினைக்கிற ஒரு வேளை சொல்றோம், இந்த மோசேயே ஆரோனை என்ன செஞ்சான்? இந்த மோசேயே ஆரோனை என்ன செஞ்சான்? மறந்துட்டான். இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறது அப்படிங்கறத என்ன செஞ்சான்? நீங்க வேற வாசி பண்ணீங்க அப்படி தெரியும். ஏன்னா சின்ன குழந்தையில இவன் நேரம் எங்க போயிட்டான்? ஆரோனுக்கு அங்க போயிட்டான். அங்க போனோடனே இவன் இளவரசனா வளர ஆரம்பித்தான். அப்பெல்லாம் எனக்கு அண்ணன் ஞாபகமே வரல. கூட பிறந்த ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஞாபகமே வரல. இவனுடைய வாழ்க்கை வித்தியாசமா போய் கொண்டிருக்கிறது. அங்க இருந்து ஒரு தப்பு பண்ணி கொலை செஞ்சு நேரடியா எங்கடா ஓடனா? எங்க ஓடனா? ஒரு பாலைவனத்துக்கு போனா, ஒரு வனாந்தரத்துக்கு போனா. அங்க போனோடனே ஒரு கல்யாணத்தை முடிச்சான். இவன் நேர வீட்டுக்கு போகல. எனக்கு ஒரு அம்மா இருக்குது, என் கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்குது, எனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்குதா, நான் அங்க போய் வாழ்வேன் அப்படின்னு என்ன செய்யல? அண்ணனையும் நினைக்கல, தங்கச்சியும் நினைக்கல, அம்மாவே என்ன செய்யல? கஷ்டப்பட்டு ஓடிட்டு வந்து அம்மாவை கூட என்ன செய்யல? யாரையும் நினைக்கல. மோசே வித்தியாசமா போயிட்டான். மோசேயால கூட இந்த ஆரோன் மறக்கப்பட்டான். ஆனால் தேவனால் ஆண்டவர் ஆரோன் ஒரு நாள் மறக்கப்படல. கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை மேலே சொல்லுங்க. ஹalleluya. அச்சோதரங்க கூட பிறந்தவங்க மறந்துருக்கலாம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மறந்துருக்கலாம். நீங்க நம்பினவங்க கூட மறந்துருக்கலாம். சொல்றோம், தேவன் உங்களை உருவாக்கினபடினாலே அவர் ஒரு நாள் மறந்து போவார். பல வருஷமா ஒரு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 5:4 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 5:4. எபிரேயர் 5:4. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய. ஆரோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் தேவனால் அழைக்கப்பட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவன் யாருங்க? தேவனால் அழைக்கப்பட்டான். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்குது? நான் தேவனால் அழைக்கப்பட்டேன். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹalleluya. பக்கத்து வீட்டுக்காரனே சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், இன்னொருத்தர் மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இன்னொருத்தர் மூலமா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அதனுடைய ஆரம்பமே நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹalleluya. மோசே கர்த்தர் எப்படி அழைத்து தேவன் குறித்து தெரிந்து கொண்டாரோ அதே அளவு கர்த்தர் ஆரோனையும் அழைத்து வைத்திருந்தார். ஆமென். ஹalleluya. அழைப்பை நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்க தானா வரல. இன்னைக்கு நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இது கூட கர்த்தர் தான் உங்களை அழைச்சு கொடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. ஒருவேளை உங்களுக்கு வேலை இருக்கலாம், இல்ல மற்ற காரியங்களுக்கு நீங்க போயிருக்கலாம், இல்ல மற்ற காரியங்களை செய்வதற்கு நீங்க நிறைய காரியங்கள் போயிருக்கலாம். ஏன் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்? ஏன் உங்களை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆரோனுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை உங்கள் தலையில இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் கொடுத்து போய் நிரப்ப முடியாத கட்டப்படுவாங்க. ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹalleluya. இன்னும் சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹalleluya. நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர். எந்த சூழ்நிலையிலும் அழைப்பின் மேல ஒரு சந்தேகமே என்ன செய்யக்கூடாது. அழைத்த அழைப்புல உறுதியாக இருக்கிறது வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவரா என்ன? ஆண்டவர் தான் அழைச்சிருக்கிறார், என்ன இயேசு தான் அழைச்சிருக்கிறார் அப்படிங்கிற அந்த அழைப்புல ஒரு ஒரு தைரியம் இருக்கும். பிரச்சனை வர நேரத்துல, கண்ணீர் வர நேரத்துல, போராட்டம் வர நேரத்துல நம்ம அறியாமலே நம்ம போற பாதை சரிதானா, நம்ம சர்ச்சைக்கு போறது நல்லதானா, உண்மையான இயேசுவை தான் நம்ம ஆராதிக்கிறோமா? அநேக நேரங்களே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கேள்வி வருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அவிசுவாசமான காரியம் வருகிறது. நான் சொல்கிறேன், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் என்னுடைய அழைப்பை குறித்து ஒரு தைரியம், அழைப்பை குறித்து ஒரு நிச்சயம் வர வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லணும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண பரிணாம அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
ஜீவனோடு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்கள். நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். Praise the Lord. Hallelujah. பிரச்சனை வர நேரத்துல உங்க அழைப்புல ஒரு ஆட்டம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. உங்க அழைப்புல ஒரு சந்தேகம் வரக்கூடாது. உங்க அழைப்புல ஒரு நடுக்கம் வரக்கூடாது. பேதுருவை கர்த்தர் தெளிவா அழைச்சார். பேதுருவே என் பின்னாடி வா, நான் உன்னை எப்படி மாத்துவேன், மனுஷனை பிடிக்கிறவளா மாற்றுவேன். அந்த நேரத்துல வலைய போட்டா அடுத்து ஒரு பிரச்சனை வருதுன்னு மறுபடியும் என்ன செஞ்சான், இவனை மனுஷனை பிடிக்கிறதுக்காக கர்த்தர் அழைத்தார். ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வந்த உடனே, இயேசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, இயேசுவை கொலை செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவன் அழைப்புல கொஞ்சம் என்ன செஞ்சிச்சு, கொஞ்சம் ஆட்டம் காமிக்கிறது, கொஞ்சம் நடுக்க ஆரம்பிக்கிறது. சோதரம் பிரச்சனை இல்லாம போச்சு அப்படின்னா அல்லேலூயா சொல்லுவோம். இல்ல நன்மை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரச்சனை வர நேரத்துல எங்குது கொஞ்சம் ஆடுது, மறுபடியும் வலையை எடுத்துடலாமா, எப்படி மறுபடியும் வலையை எடுத்துடலாமா, மறுபடியும் திண்ணீரை பூசிடலாமா, மறுபடியும் மந்திரவாதிகிட்ட போய் சொந்த தலையை கொடுத்துடலாமா, மறுபடியும் கிடி ஜோசியத்திட்ட போய் என்ன செய்யலாம், கையை கொடுத்துடலாமா, மறுபடியும் ஜாதகம் பார்த்துடலாமா. யாருடைய பிள்ளைங்க ஜாதகம் பார்க்கக்கூடாது. அதாவது ஜாதகம் ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க, நான் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. யாராவது வீட்டில் வச்சுட்டு கொண்டு வாங்க, நல்லா அதை பார்த்துட்டு நான் பார்த்துட்டு நல்லா அதை கிழிச்சு போட்டுருக்கேன்.